जननी जन्म सौख्यानाम वर्धनी कुल संपदाम पदवी पूर्व पुण्यानाम लिखदे जन्म पत्रिका உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கான வாழ்க்கை பலன்கள். மிக முக்கியமான ஒரு பதிவு இது. அதாவது பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எப்படின்னா தோஷம் அப்படின்னு சொல்கிறோம், நாகதோஷம், பித்ரு தோஷம், பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். தோஷம்னா என்ன அப்படின்னு கேட்டால் குற்றம் அல்லது குறை என்று பொருள் தோஷம்னு. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கோபம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? இந்த கோபம்ங்கிறது இந்த ஒரு கோபத்துடைய உச்சக்கட்டம் தான் பார்த்தீங்கன்னா சாபம். கோபத்துடைய உச்சக்கட்டம் சாபம். இதிலே பார்த்தீங்கன்னா திருத கர்மா அத்திருத கர்மாலாம் இருக்குது. தெரிந்தே தவறு செய்வது, தெரியாமல் தவறு செய்வது, இது தப்புன்னு தெரியும், தெரிஞ்சே தப்பு செய்கிறது அப்படிங்கிறது, தெரிஞ்சே குற்றம் பண்ணுறது, திருடுறது தப்புன்னு தெரியும், தெரிஞ்சே திருடுனா என்ன பண்ணுவீங்க? கொலை பண்ணுறது தப்பு, தெரிஞ்சே கொலை பண்ணினா அதான். அதாவது கடவுள் கூட மன்னிப்பார், கர்மா மன்னிக்காது. ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கர்மாவை 2 வழியாக பிரிக்கலாம். இந்த கர்மாவை 2 வழியாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா தந்தை வழி கர்மா. 1, 5, 9 ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியும் தந்தை வழி கர்மா இருக்கா. தாய் வழி கர்மா 1, 4, 7, 10 தெரிஞ்சுக்கலாம். இந்த பூமியை நம்ம என்ன பூமின்னு தெரியுமா சொல்லுவோம்? நம்ம பூமியை என்ன பூமி தெரியுமா சொல்லுவோம்? தர்ம கர்ம பூமி. இந்த பூமியோடைய பேர் தர்ம கர்ம பூமி அப்படின்னு பேர். சரிங்க. இந்த நம்ம வாழ்க்கையில் 12 ராசிகளில் நம்ம பிறந்திருக்கோம். நமக்கு அம்மா அப்பா, நமக்கு கூட பிறந்த சகோதரன் சகோதரிகள் எல்லாருமே இருப்பாங்க. அந்த காலத்துலேருந்து நம்ம பிறந்து வளர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள்லாம் நல்லது கெட்டது எவ்வளவோ நிறைய நல்ல விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துன்னு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கான வாழ்க்கை பலன்கள். இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறது, இன்றைக்கி நம்ம இன்றைக்கி ஒரு கட்டத்தில் இன்றைக்கி நம்ம சில விஷயங்கள் நம்ம பண்ணுறோன்னு வாழ்க்கையில் நம்ம படக்கூடிய கஷ்டங்கள் எப்படி, அதோடைய கர்மா பலன்கள் நமக்கு செயல்பட்டுருக்கு. பொதுவாக இந்த 12 ராசிகளுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த கர்மா அப்படிங்கிறத நம்ம எப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், முதல் விஷயம் பார்த்திங்கன்னா கல்யாணமே ஆகாமல் இருக்கிறது, திருமணமே நடக்காமல் 45, 50, 55, 60 வயசு வரைக்கெல்லாம் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க இல்லையா, அது ஒன்று. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மறுமணம் செய்யக்கூடியது. மறுமணம். 2வது ஒரு குழந்தை இருந்து 2வது கல்யாணம் பண்ணிக்கிறது, அதுவும் சிறப்பு இல்லாமல் 3வது கல்யாணம் பண்ணிக்கிறது, 3வது சிறப்பு இல்லாமல் 4வது கல்யாணம் பண்ணிக்கிறது, 4வது சிறப்பு இல்லாமல் 5வது கல்யாணம் பண்ணிக்கிறது எல்லாம் உண்டு. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கள்ளத்தொடர்பு அதிலேயே உள்ளது. தொழில் நஷ்டம். தொழில் நஷ்டம்னா பெரிய அளவில் தொழில் நஷ்டமாக வருது. நல்லா வாழ்ந்து கெட்டவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. அகால மரணம். பணம் பெரிய அளவில் நஷ்டமாக வருது. 3.5 கோடி 5 கோடி 10 கோடி லாஸ் ஆகி உட்கார்ந்துருக்கிறது. இதெல்லாம் இந்த கர்ம அது தாய் வழி தந்தை வழி கர்ம தோஷத்துடைய பலன்கள் இதெல்லாம். அப்போ 12 ராசிகளுக்கான வாழ்க்கை பலன் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மீன ராசிக்கான வாழ்க்கை பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே மீன ராசி அப்படின்னு சொல்கிறது ஜலராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மீன ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா மிகுந்த நேசமும் பாசமும் கொண்டவர்கள். எல்லார் மேலேயுமே ஒரு பாசம் இருக்கும், தனியான ஒரு பாசம் இருக்கும், தனியான ஒரு அன்பு இருக்கும் எப்போதுமே உண்டு. ஆனால் உணர்வு பூர்வம் அதிகமாக இருப்பதால் ஒரு சின்ன விஷயத்தை கூட அவங்களால சில நேரத்தில் தாங்கிக்க முடியாது. சின்ன ஒரு துரோகத்தை தாங்கிக்க முடியாது. எதிராளிகள் சின்னதாக கோவப்பட்டால் அவங்களுக்கு தாங்கிக்க முடியாது. நல்ல காமெடி பர்சன், நல்ல சிரித்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். தானும் சிரித்து அடுத்தவங்களையும் சிரிக்க வைக்கிறதுல வல்லவர்கள் மீனராசிக்காரர்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையை அதிகம் நேசிப்பார்கள். வாழ்க்கை துணையை தன் மனைவி, தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய விஷயங்களை நிறையா யோசிப்பாங்க. நிறைய சில விஷயங்கள்லாம்
ரொம்ப பிடிக்கும், வாழ்க்கை துணையை ரொம்ப நேசிப்பாங்க. தேவதையை போல வைத்து கொள்ள வேண்டும்ங்கிற எண்ணம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. மீனராசிக்காரர்களுக்கு சொத்து சேர்க்கும் ஆசை அதிகம் இல்லாவிட்டாலும் இறைவன் கிருபையால் சொத்து சேரும், குடும்ப மகிழ்ச்சி, அமைதி முக்கியம். அதே போல் அவர்கள் வீடு ஆன்மீகமயமாக இருக்கும். இது எல்லாமே உண்டு அவங்களுக்கு. வடகிழக்கு மூலையில் பூஜை அறை அமைத்தல், தண்ணீர் வைக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. நவரத்தன கற்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வாங்கி வைக்கிறது கூட அவங்க வீட்டுக்கு ரொம்ப சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். கல்வி, கலை, மருத்துவம், இசை, ஆன்மீகம், கல்வி சார்ந்த துறைகளில் அதிக சாதனை புரிந்தவர்களாக இருப்பார்கள். வெளிநாட்டு வாய்ப்புகள் வந்தும் போக மாட்டாங்க. அதே போல் நிறையா இவங்களோட இது பார்த்தீங்கன்னா வித்தியாசமான உணவுகள் சாப்பிட்றது, உணவு பிரியர், உணவெல்லாம் நிறையா சாப்பிடுவாங்க. இதெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உண்டு. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் மீனராசிக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு தடைகளும் தாமதங்களும் நிறையா இருக்கும். வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் இருக்கும். சில நேரத்தில் ஆரம்பத்துலேருந்து டஃப்பாக இருக்கும், எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, ரேவதி நட்சத்திரம் மீனராசி. இதில் கொஞ்சம் தப்பித்தவர்கள் யாருன்னு கேட்டால் பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசி. கொஞ்சம் தப்பிச்சிருவாங்க. ஏதாவது கொஞ்சம் பண்ணி, ஏதாவது ஒரு படித்து, ஏதாவது ஒரு தனக்குன்னு ஒரு பேர் பண்ணி, தனக்குன்னு சில விஷயங்கள் பண்ணிவிடுவாங்க. ரேவதி நட்சத்திரம் மீனராசி பொய் நிறையா சொல்லுவாங்க. பொய் சொல்லுதல், நிறையா பொய் பேசுகிறது, பொய் சொல்கிறது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் பொய் சொல்கிறதெல்லாம் உண்டு. சரளமாக பொய் சொல்லுவாங்க. தோன்னு சரளமாக பொய் சொல்லி ஏமாத்துறதெல்லாம் உண்டு. எல்லா வாழ்க்கை துணை வரைக்குமே உங்களுக்கு பொய் அதிகமாக இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் மீனராசியில் பிறந்தவர்கள் கொஞ்சம் நம்மளுடைய விஷயங்கள், நம்மளுடைய எல்லாம் எப்படியெல்லாம் இருக்கும், என்ன செய்யணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சில பேர் பார்த்து அதை அப்படியே செய்வாங்க. என்ன அவங்க சில பேர் என்ன தெரியுமா நம்ம சொல்லுவாங்க, நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு வரும், நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு வளரும். இந்த வேற போட்டால் சுரவணம் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் என்ன போடுறீங்களோ அது ஒன்று, அதுதான் வரும் அந்த மாதிரி. அதே போல் இவங்களோட சில விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா, நமக்கு நாம் செய்த செயல் பயனளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்ஃப் ஏர்ன்டு கர்மா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயனும் அஞ்சப்படும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. தீய செயல்கள் தீய பலன்களையே தரும். ஆகவே அவை தீயில் விழும் போல் அஞ்சத்தக்கவை. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் இருக்குது. நன்மை செய்யக்கூடிய சில விஷயங்கள், நம்ம என்னென்னலாம் நன்மை செய்யணும். இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உறவுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப பொறாமை உள்ள உறவுகளாக இருப்பாங்க. அதாவது நற்கர்மா பாவகர்மான்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி. அதாவது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா தந்தை வழி கர்மா நிறையா உண்டு. தந்தை வழி கர்மா, சொத்து பிரச்சனைகள், சில பேருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்கும். சில பேர் பூர்வீக சொத்தை எனக்கு வேண்டாண்டா, நான் சம்பாரித்ததே எனக்கு போதும், இம்சைக்கே நான் வரல அப்படின்னு சொல்லி தனியாக போனவங்க, பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ஏமாற்றி சொத்து வாங்கினவங்களாம் இருக்காங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அந்த இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விட்டு கொடுத்து போகிறவங்களும் சில பேர் இருக்காங்க, தொலை அப்படின்னு. இந்த மீனராசியில் அதிகமாக நம்ம பார்க்குறது யாருன்னு கேட்டிங்கன்னா, பங்காளி சண்டைகள்லாம் நிறையா பார்க்கலாம். இவன் நல்லா இருக்கான், அவன் நல்லா இருக்கான், பங்காளி சண்டைகள் நிறையா பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு அம்மா வழி சப்போர்ட்ஸ் நிறையா இருக்கும். குழந்தை பாக்கியம் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சில பேருக்கு சந்ததி தடை அப்படிங்கிறது இருக்கும். கொஞ்ச நாளைக்கு குழந்தை இல்லாமல் இருந்து அப்புறமா குழந்தை பிறக்கிறது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா கருக்கலைப்பு, சில பேர் கருக்கலைப்பு செய்யக்கூடியவர்கள் இருப்பாங்க. கருக்கலைப்பு செய்து அதுக்கப்புறமா திரும்ப குழந்தை அப்படிலாம் உண்டு. நீங்கள் அது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு இல்லைங்கிறது நான் சொல்லக்கூடிய இதை கேட்கக்கூடியவங்களுக்கும் தெரியும். ஆமாம், நடந்தது உண்மை அப்படின்னு உங்கள் மனசாட்சிக்கு தெரிஞ்சால் போதும். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணுங்கிறது கிடையாது. எஸ், நோ. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் துரோகம் செய்கிறது பிடிக்காது. திருமண தாமதம், குழப்பங்கள், வாழ்க்கை துணை ஏமாற்றம் போன்றவை ஏற்படலாம் சில பேருக்கு. அது சில பேருக்குன்னு சொல்கிறத விட
புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, ரேவதி நட்சத்திரம் மீனராசிக்கு வாழ்க்கை துணை ஏமாற்றம் போன்றவை ஏற்படலாம். அவங்களுக்கு சில பேர் மோசடியான உறவுகளில் ஈடுபடுவார்கள், அதுவும் ரேவதி நட்சத்திரம் மீனராசி. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தாம்பத்தியத்தில் சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை வரலாம். சில பேருக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். சில பேருக்கு அதில் ரொம்ப ஈடுபாடு இருக்காது, ஆனால் இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு சில விஷயங்களை சொல்ல முடியாது. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் யாராவது சண்டை போடுறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு அது பிடிக்காது. இருக்கிறதா இருந்தால் ஒழுங்காக இரு, இல்லையா போய்கிட்டே இரு. இது உத்திரட்டாதி நட்சத்திரத்துடைய குணம். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பெண்களாக பிறந்தாலும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா யோகா பண்ணுறது, தெய்வ வழிபாடுகளெல்லாம் கொஞ்சம் நிறையா விஷயங்களை கொண்டு வரணும். அடுத்ததாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான சில பரிகாரங்கள் அப்படின்னு இருக்குது. தக்கலை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, தக்கலை. அங்கே வந்து பார்த்திங்கன்னா குரு பூஜை பண்ணி குருக்கு பூஜை எல்லாம் செய்து தர்ப்பணமும் பண்ணுங்கள், பித்ருதோஷத்துக்கும் அங்கே பரிகாரம் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை பலன் அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். சுபம்.